இதாங்க புது Realme 11. இப்போதான் Realme 11 லான்ச் பண்ணாங்க. எத்தனை Realme 11 லான்ச் பண்ணாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆக்சுவலி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா Realme 11 Pro and Pro Plus தான் லான்ச் பண்ணாங்க. இது வந்து Realme 11. கண்டிப்பா இந்த போன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்க போறோம் இந்த வீடியோல. ஆனா இந்த போனை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ ஒரு ஃபீச்சர் ஸ்டாண்ட் அவுட்டா இருந்தது. அது என்ன ஃபீச்சர் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? குயிக்கா அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு ரெகுலரா தெரியும் இந்த yellow box plus black accents தான் உங்களுக்கு கிடைக்கும். Realme 11 5G போட்டிருக்கு. Alright. Great story since the first leap. ஆமா என்ன கொடுத்திருக்காங்க இதுக்குள்ள? SIM ejector tool and some quick start guides. ஒரு TPU silicon case as usual. Phone அப்புறமா பாப்போம். But let's take a look at what else is available. 80 watt charger brick கொடுத்திருக்காங்க உங்களுக்கு பாக்ஸ்க்குள்ள. But 68 watt தான் சப்போர்ட் பண்ணும். அதனே வச்சுக்கோங்க. And ஒரு type A to type C கேபிளும் கொடுத்திருக்காங்க. Alright, எல்லாத்தையும் சைடுல வச்சிடலாம். Okay, time to take a look at the phone. Oh, nice. இந்த கலர் வேரியண்டோட பேர் வந்து Glory Black. ஆமா ஒரு shimmery design pattern கொடுத்திருக்காங்க. இப்படி glitter ஆகுது பாருங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த பெரிய கேமரா மாடியூல் தாங்க. இந்த டிசைன்லயே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அவுட் என்ன தெரியுது தெரியுமா? இந்த கேமரா ரிங் தாங்க. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. பா, இந்த போனுக்கு இவ்வளவு பெரிய கேமரா ரிங் அவசியமான்னு தெரியல. பட் ஒரு தடவை பிளேஸ் பண்ணி நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஐயோ, டேபிள் வாபிள் ரொம்ப அதிகமாவே இருக்குங்க. பட் ஸ்டில் பாக்குறதுக்கு கண்டிப்பா அழகா இருக்கு. ஒரு OnePlus போன் மாதிரி இருக்கு. கேஸ குவிக்லி போட்டு பாத்துறலாம் எப்படி இருக்கு பாக்குறதுக்குன்னு. ஃபிட் கரெக்டா ஃபிட் ஆகுதா இல்லையா? குட் தான். பை தி வே இன்னொரு கலர் வேரியன்ட் இருக்கு, கோல்ட் கலர். பட் அது பாக்குறதுக்கு வந்து கோல்ட் மாதிரி தெரியல எங்களுக்கு. நீங்களே பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு எப்படி தோணுது. பை தி வே இந்த போன்ல வந்து உங்களுக்கு ஃபிளாட் சைட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபுல் பிளாஸ்டிக் பாடி தான். ஆனா கொஞ்சம் ஸ்டர்டியா இருக்குங்க. ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா திக்கா ஸ்டர்டியா இருக்கு. ஒரு பிரீமியம் போன் ஃபீல் கொடுக்குது கண்டிப்பா. ஆக்சுவலி இந்த கேமரா மாடல் வெரி அதிகமா ஏன் தூக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஏன்னா இதோட ஸ்லிம்னஸ் வந்து 7.6 mm தாங்க. வெயிட் செக் பண்ணி பார்த்தலாமா? வெயிட் இருக்குங்க கண்டிப்பா ஒரு 200 grams இருக்கும். 200 grams மேலே இருக்கும். செக் பண்ணி பார்த்தலாம் ஒரு தடவை. The weighing machine is here. Okay, truth time. 193.3 grams. It's actually lower than 200 grams. So அதாங்க நான் சொல்றேன். இந்த போன் வந்து ஒரு மாதிரி டென்ஸா இருக்கு பிடிக்கிறதுக்கு. சோ உங்களுக்கு வந்து weight அதிகமா இருக்க மாதிரி தோணும். பட் it's actually not that heavy. Ports and buttons பத்தி பேசணும்னா கீழ உங்களுக்கு 3.5 mm jack கொடுத்திருக்காங்க. Type C 2.0 போர்ட் இருக்கு. சிங்கிள் மோனோ ஸ்பீக்கர் இருக்கு. அப்புறம் ஒரு மைக்கும் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உள்ள பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இதுல வந்து AMOLED டிஸ்ப்ளே இல்ல. சோ நோ இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். அதுக்கு மேலே உங்களுக்கு வால்யூம் ராக்கரும் கொடுத்திருக்காங்க. இங்க இன்னொரு மைக் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து சிம் கார்ட் ட்ரே இருக்கு. சிம் கார்ட் ட்ரேல வந்து கண்டிப்பா உங்களுக்கு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்திருப்பாங்க. பட் டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுத்திருக்காங்களா இல்லையான்னு பார்த்தலாமா? And my friends, that's a dedicated slot. டிசைனை பொறுத்த வரைக்கும் வேற ஒன்றும் பேசுறதுக்கு இல்ல. ஆஃப் கோர்ஸ் நீங்க IP ரேட்டிங் இருக்கான்னு கேட்டீங்கன்னா IP ரேட்டிங் இல்ல. பட் ஓவரால் நீங்க கேட்டீங்கன்னா பிரைஸ்க்கு இதோட டிசைன் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் பிரீமியமா தான் இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆல்ரைட், டிஸ்ப்ளே பத்தி பேசலாமா? ஒரு விஷயம் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் கார்டு அட்டாச் பண்ணி கொடுத்துறாங்க. டிஸ்ப்ளே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.72 inch IPS LCD பேனல், 120 Hz refresh rate, full HD plus டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஒரு விஷயம் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா IPS LCD இருந்தாலும் பெசல்ஸ் வந்து ஸ்லிம்மா வச்சிருக்காங்க 3 சைட்ஸ்ல. கீழ கொஞ்சம் சின்ன இருக்கு. பட் இட்ஸ் நாட் டூ பேட். அப்புறம் பஞ்ச் ஹோல் கூட சின்னதா தான் போட்டிருக்காங்க. சோ ஸ்கிரீன் எஸ்டேட் வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். ஸ்கிரீன் ரியல் எஸ்டேட். சோ தட்ஸ் வெரி வெரி குட். டிஸ்ப்ளே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 550 nits டிபிக்கல் பிரைட்னஸ் கொடுத்துறாங்க. அப்புறம் 680 nits ஹை பிரைட்னஸ் மோட்ல உங்களுக்கு கிடைக்கும், which is actually very good. அப்புறம் டிஸ்ப்ளேல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு HDR சப்போர்ட் வந்து YouTube Netflixல கிடைக்காது. பட் வைட் வைட் L1 சப்போர்ட் இருக்கு. சோ HD வீடியோ பிளேபேக் நீங்க கண்டிப்பா பண்ணிக்கலாம். டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி நல்லா இருக்கு. நீங்க வெளிய சன்லைட்ல எடுத்துட்டு போகும்போது பிரைட்னஸ் இஸ் ஆல்சோ வெரி குட். சரி, மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் க்ளோஸ் பண்றது நீங்க பாத்தீங்கன்னா of course 3.5 mm ஹெட்போன் ஜாக் கொடுத்திருக்காங்க, which is definitely very good. ஆனா உங்களுக்கு வந்து சிங்கிள் மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு லைவா? லெட்ஸ் செக் இட் அவுட். ஓகே, உண்மை சொல்லனா மோனோ ஸ்பீக்கர் சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சுமாரா தான் இருக்குங்க. பேசே இல்ல சுத்தமா. ஓகே, ஃபைனலி ஸ்பெக்ஸ் பத்தி பேசலாமா? உங்களுக்கு MediaTekோட Dimensity 6100 Plus சிப் கொடுத்திருக்காங்க இந்த போனுக்குள்ள. இது நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி Snapdragon 4 Gen 2 பெர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு இருக்குங்க. Android ஸ்கோர் வந்து எங்களுக்கு Android version 9ல about 3.6 lakhs பக்கம் கிடைச்சது. version 10ல 4.2 lakhs கிடைச்சது. அப்புறம் நாங்க CPU throttling டெஸ்ட் கூட ரன் பண்ணி பார்த்தோம். ரெகுலர் டெஸ்ட் எங்களுக்கு 40 threads engage பண்ணிட்டு 30 minutes ரன் பண்ணோம். அப்போ எங்களுக்கு வந்து 86% CPU stability ஸ்கோர் கிடைச்சது. இன்ஃபேக்ட் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்க Redmi 12 நாங்க டெஸ்ட் பண்ணப்போ no throttling detected னு காட்டுச்சு 4 Gen 2ல. சோ 4 Gen 2 ஓட ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபோன் தான் சொல்லலாம். ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன் இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது 120 Hz refresh rate வந்து 120 Hz மாதிரி ஃபீல் ஆகல. கொஞ்சம் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. டச்ல வந்து டச் ரெஸ்பான்ஸ் ரேட் கூட நீங்க பாத்தீங்கன்னா 180 Hz கொடுத்திருக்காங்க. அவ்ளோ நல்லா இல்லன்னு சொல்லுவேன் நான் கம்பேர்ட் டு Redmi or Poco. பட் நீங்க BGMI விளையாடுறீங்கன்னா ஸ்மூத் அல்ட்ரா HD ஹை கிராபிக்ஸ்ல விளையாடலாம். சோ பட் 40 FPS உங்களுக்கு கிடைக்கும். ஓரளவு ஸ்டேபிள் பெர்ஃபார்மன்ஸும் இருக்குங்க. ஓவராலா நீங்க
நீங்க பாத்தீங்கன்னா 15-20 வந்து ஒரு நல்ல ப்ராசஸர்னு கண்டிப்பா சொல்லாங்க. ஒரு புது ப்ராசஸர் தான், so that's good. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா Tecno Power 5 Pro நாங்க அன்பாக்ஸ் பண்ணோம் ரீசென்ட்லி. அந்த வீடியோ பார்க்கலனா கண்டிப்பா போய் பாத்துருங்க. இங்க ஐ பட்டன்ல லிங்க் வந்துரும். அதுல வந்து Dimensity 6080 ப்ராசஸர் கொடுத்திருந்தாங்க. அதுவும் இந்த 6100 பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இல்ல, ஆக்சுவலி சிமிலர் தான் பெர்ஃபார்மன்ஸ்ல. சோ அத வச்சு தான் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், என்னன்னா 15000 கீழ பிரைஸ் இருக்கணும்னு. ஏன்னா பிகாஸ் Tecno Power 5 Proல வந்து நீங்க உங்களுக்கு வந்து அந்த லைட்லாம் போட்டு அந்த பிரைஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ இது கண்டிப்பா 15000 கீழ வைக்கணும் Realme, ஹோப்ஃபுல்லி வெச்சிருவாங்க. சரி, RAM எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 8GB 128GB வேரியன்ட், 8GB 256GB வேரியன்ட் இருக்கு. LPDDR4X RAM டைப், UFS 2.2 ஸ்டோரேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. இன்னொரு விஷயம், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. ஃபாஸ்டா இருக்கு அன்லாக் பண்றதுக்கு, அதை சொல்லிடுறேன், மறந்துடுவேன் இல்லனா. ஓகே, நெட்வொர்க் கனெக்டிவிட்டி என்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 9 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. N77 N78 பேண்ட் சப்போர்ட் இருக்கு. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு NFC சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. இதுல வந்து NFC சப்போர்ட் இல்லங்க. அப்புறம் அடிஷனலி உங்களுக்கு Wi-Fi 5 சப்போர்ட்டும் Bluetooth 5.2 சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பேட்டரி வந்து ஆஃப் கோர்ஸ் உங்க ஸ்டாண்டர்ட் 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. பட் அந்த ஸ்லிம்னஸ் வச்சிருக்கனால ஐ லைக் தட். ஆஃப் கோர்ஸ் இந்த பெரிய மாடியூல் இருக்கு, அது ஞாபகம் வச்சுக்கணும். பட் ஸ்டில் குட். 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது வந்து இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல தட்ஸ் வெரி வெரி குட். ஓகே, சாஃப்ட்வேர் நீங்க பாத்தீங்கன்னா Realme UI 4.0 based on Android 13. எவ்வளவு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுப்பாங்க, செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க, அது எங்களுக்கு தெரியல. Realme கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா லான்ச் ஈவென்ட்லயோ இல்ல எங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு பின் காமெண்ட் போட்டுறோம், அங்க போய் செக் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா enhanced intelligence services இருந்துச்சுல, அது கண்டிப்பா ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க டிஃபால்ட்டா. சோ தட்ஸ் குட். பட் ப்ளோட்வேர் எக்கச்சக்கமா இருக்கு, கிளான்ஸ் நோட்டிஃபிகேஷன் இருக்கு, பர்சனலைஸ் சர்ச் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த Realme பிரச்சனை இன்னும் இருக்கு, அதெல்லாம் அவங்க வந்து சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா பிரைஸ் கம்மியா வைக்கணும் ஃபோனோடது. சோ they'll have to do all that. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லதா இருக்குங்க. ஃபீச்சர் ரிச்சான சாஃப்ட்வேர் தான், நிறைய பேருக்கு பிடிச்சு போகும் கண்டிப்பா. ஓகே, ஃபைனலி ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் Realme 11 பத்தி. இதோட மெயின் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ்க்கு. ஆக்சுவலி உங்களுக்கு 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா ரியல்ல கொடுத்திருக்காங்க. ஒரு 2MP டெப்த் சென்சரும் கொடுத்திருக்காங்க. முன்னாடி வந்து உங்களுக்கு 16MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இது வந்து ஸ்பெக்ஸ், பட் நாங்க வந்து போட்டோஸ் எடுத்து பார்த்தப்போ சர்ப்ரைசிங்லி இட் வாஸ் குட். சோ 108MP கேமரால நாங்க எடுத்த போட்டோஸ்ல டீடைல்ஸ் நல்லாவே இருக்குங்க. கலர்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கின் டோன்ஸ் கலர்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. போர்ட்ரேட் மோட் கூட நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்ல 108MP கேமரா வச்சு நீங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் க்ளோஸ் அப் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு போகா எஃபெக்ட், டெப்த் ஆஃப் ஃபீல், நேச்சுரல் டெப்த் ஆஃப் ஃபீல் கிடைக்குது. சோ தட்ஸ் குட். HDR வந்து 25000 30000 ஃபோன்ஸ் இல்ல ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ்ல கிடைக்கிற மாதிரி இருக்காது. பட் ஒரு பட்ஜெட் ஃபோனுக்கு இட்ஸ் நாட் டூ பேட். செல்ஃபிஸ் கூட நல்லா இருக்கு, செல்ஃபி போர்ட்ரேட்ஸ் கூட நல்லா இருந்தது. We really like it. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் கூட பிரைமரி கேமரா வச்சு இட் வாஸ் நாட் டூ பேடுங்க. ஒரு விஷயம் நாங்க நோட்டீஸ் பண்ணோம், போட்டோ எடுக்கும்போது நாய்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ப்ராசஸ் பண்ணிட்டு நாய்ஸை கம்மி பண்ணிரும் சாஃப்ட்வேர். தட்ஸ் குட். வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1080p 30fps ரியர் கேமரால, 1080p 30fps ஃப்ரண்ட் கேமரால கொடுத்திருக்காங்க. ரியர் கேமரால உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி டே லைட்ல வந்து நல்லா தான் இருக்கு, நாட் டூ பேட். சோ நாங்க என்ன பண்றோம்னா இந்த கேமரா சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு G டிரைவ் லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். கண்டிப்பா போய் அங்க இருந்து நீங்களே செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிக்சர்ஸ் பிடிச்சிருக்கா இல்லையான்னு. இதோட கேமரா டெஸ்ட் லைக் கம்பேரிசன் டெஸ்ட் ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஆல்ரைட், சோ ஓவராலா Realme 11 நான் ஆக்சுவலி 15000 சொல்லிட்டு இருக்கேன். பட் அது வந்து நான் ஒரு யூகிகமா சொல்றேன். பிகாஸ் ஐ திங்க் 15000 இருந்தா கரெக்டா இருக்கும் இதோட பிரைஸ். இல்ல அட்லீஸ்ட் 128GB க்கு 15000 பிரைஸ் வச்சுட்டு 8256 வந்து 17-18,000 வச்சாங்கன்னா பரவாயில்லன்னு தோணுது. பட் இட் குட் பி அண்டர் 20,000 ஆல்சோ. ஜெனரலி என்ன ஆகும்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு வந்து போன் ஏர்லியா கொடுத்துருவாங்க, நாங்க எம்பார்கோ ஃபாலோ பண்ணுவோம், அது உங்களுக்கு தெரியும்ல. சோ சில பிராண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பிரைஸ் எங்களுக்கு ஏர்லியரா கொடுத்துருவாங்க, சில பிராண்ட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த சமயத்துல வந்து நாங்க இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு யூகிகமா ஒரு கெஸ் பண்ணி கரெக்டா சொல்ல தெரியும் இந்த மாதிரி பிரைஸ் இருக்கு. சோ ஹோப்ஃபுல்லி 15,000 20,000 குள்ள 15,000 குள்ள இருக்கணும்னு தோணுது. அட்லீஸ்ட் 14,999 இல்ல 15,999 இருக்கணும்னு தோணுது இதோட பிரைஸ். அதே சமயத்துல Realme 11 20,000 கீழ இருந்துச்சுன்னா பிரைஸ் லைக் 18,999 நான் ரெக்கமெண்ட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா போகும். ஏன்னா Redmi 12 இருக்குங்க, ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்பெக்ஸ். ஹோப் தட் பிரைசிங் கரெக்டா இருக்கும்னு. எனிவே பிரைசிங் வந்தோடனே நான் என்ன பண்றேன்னா பின் காமெண்ட்ல என்னோட கன்க்ளூஷன் சொல்லிடுறேன், என்னோட ஆக்சுவல் கன்க்ளூஷன் சொல்லிடுறேன். சோ அதை நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. Realme 11 உண்மையை சொல்லணும்னா கேமரா பெர்ஃபார்மன்ஸ்க்காக நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ண முடியுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக் போடுங்க கிளிக் Trakin Tech தமிழ்.